இந்த கண்ணு தான் விடாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 14,500 வந்தா கொடுத்துரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது ஜோடி எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? 80க்கு வாங்கியிருந்தீங்க. இந்த மாடு 43,000 விலை சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்தில் இருக்குது இந்த சின்ன திருப்பதின்ற சந்தை. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் கூடுது. சனிக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரலும் நடக்குது. இது எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடேரி கண்ணுங்க. கிடேரி கண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. எப்பயுமே இப்போ நிறைய வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவர் ஆனால் பார்த்தீங்கன்னா இவரு வாரம் இந்த சந்தைக்கு வராரு. இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிடேரி நிறைய கொண்டு வருவார். இந்த வாரம் ஒரு 2 கன்று வச்சிருக்காரு. ரெண்டுமே HF ரகம். கொம்பு இருக்கிறது, இன்னொன்று கொம்பு இல்லாத ரகம் வச்சிருக்காரு. ப்ரோ வாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் வேலை வர முடியல. இந்த வாரம் எத்தனை கன்று ப்ரோ கொண்டு வந்தீங்க? 5 கொண்டு வந்துச்சு. 2 மட்டும் வச்சிருக்கீங்க. 2 1 வருஷம் இருக்குமா ப்ரோ? ரெண்டுமே 10 மாசம் தான் ஆகுது. நல்லா இருக்கு. அவர் தான் ஓனருங்களா? செனமாடுனா இவர்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்க. ஆனா உங்க ஃபோன் நம்பர் சொல்றீங்க. 1.5 லட்சம் வரைக்கும் செனமாடு பண்றாப்ல. அது ரகம் வந்து சிந்து மாடு மட்டுமாங்கனா இல்ல HF எல்லாமே வச்சு? HF எல்லாமே 1.5 லட்சம் வரைக்கும் பண்றாப்ல. செனமாடு வந்து நான் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். செனமாடுனா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். உங்க ஃபோன் நம்பர் சொல்றீங்களாண்ணா? 83 44 860 468. உங்க பேருண்ணா? செல்வம். நீங்க எந்த ஊர்ண்ணா? பூசாரிப்பட்டி. ஓகே சரி ப்ரோ. இது ரெண்டும் இப்போ எப்போ ப்ரோ ஊசி போடலாம்? 4 மாசத்துல ஊசி போடலாம். ரெண்டும் 10 மாசம் கண்ணு. நல்லா இருக்கு. இது எவ்வளோ ப்ரோ சொல்றீங்க? 25 ரூபா சொல்லுங்க. 30 ரூபா சொல்லுங்க. 25 ரூபா 30 ரூபா சொல்றீங்க. நிறைய கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. இது வந்து 20 ரூபாய்க்கு உள்ள சொல்லுன்னு சொல்லி 1000 கம்மி 18 அது மாதிரி கேட்கறாங்க. இது 25 ரூபாய்க்கு கேட்கறாங்க. சரி அது ரெண்டா எல்லாம் எவ்வளோனா கொடுத்துருவீங்க? ரவுண்டா வந்தா கொடுத்துடலான்னு கேட்கறேன். 20 ரூபா தான் கொடுத்துருவீங்களா? 27 28 வந்தா கொடுத்துருவீங்க. கிடாரி கண்ணு, சிந்து கண்ணு, சிந்து கண்ணு, கிடாரி. பக்கத்துலயே ஆட்டு சந்தை நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சந்தைக்கு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3 நாட்டு மாட்டு கண்ணு கொண்டு வந்திருக்காரு. 3மே பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள இருக்கிற கண்ணு. எல்லாம் 3மே கால கண்ணு. 3மே பார்த்தீங்கன்னா கால கண்ணு. ஒரு சிந்து கிடேரி ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அது 2 உங்களுக்குங்களா? இந்த 3 கால கண்ணு என்ன ரேட்னா சொல்றீங்க? இந்த 3 கால கண்ணு நாட்டு மாட்டு கண்ணு எவ்வளோ வரலும் கேட்டு? அது 12 13. அது 14.5. அது 4,500 கொடுத்து கொண்டிருக்காரு. நல்லா இருக்குது இந்த கண்ணு. இந்த கண்ணு தான் விடாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவர் 13 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இந்த கண்ணு 14,500 வந்தா கொடுத்துரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. கலர் நல்லா இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபேஸ்ல ஒயிட் வருது. நல்லா இருக்கு கண்ணு. நான் இது 2 எவ்வளோனா கொடுத்துடலாம்? ஒவ்வொன்றும் 2 சேர்த்தி. இது ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்து 2 ஜோடி பார்த்தீங்கன்னா 17 ரூபா தான் கொடுத்துரும் அப்படின்றாரு. இது நல்லா இருக்கு.
இது காலக்கண்ணுங்களா? இது எத்தனை மாசம் கண்ணு? இது எவ்வளவு சொல்றீங்க? 5 ரூபா சொல்றீங்க. இது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 12 13 ரூபா தான் கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கே. கூலி கூட அப்படின்னு சொன்னேன். தட்டை வேலை கொட்டை வேலை அது எவ்வளவு கொடுத்துக்கிறீங்க? அந்த கண்ணை எவ்வளவு? கொடுக்கல 13,000. அதுதான் கொஞ்சம் டிமாண்டு. நல்லா இருக்கு. 13,000. ப்ரோ உங்க நம்பர் சொல்றீங்களா அப்படியே? 82 20 55 60 16 16 16. ஓகே உங்க பேர் ப்ரோ? மோகன் பாபு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலக்கண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு. வேணுன்றே கால் பண்ணி கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். வளர்த்துக்கணும் குட்டி வாங்கிக்கலாம். சிவாஜி வச்சிருக்காங்க கண்ணு. சிந்து மாடுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சிந்து மாடுன்னு சொல்லியிருக்காரு. இது பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? பல்லு சேர்ந்து இது எத்தனாவது வீட்டு? 4வது வீட்டு. இங்க வாங்கினதா? நீங்க வாங்கி போறீங்களா இல்லை மறுபடியும் கொடுக்கறது வச்சிருக்கீங்க? விற்கிறது தான். நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 32 வாங்குனீங்க. எவ்வளவு கொடுத்துருவீங்க? 35. இப்போ டிமாண்ட் அதிகமா போகுதுன்றதுனால. சரி 3வது ஈத்து மாடுங்களா? பல்லு சேர்ந்துச்சு. 3வது ஈத்து மாடு 35 ரூபா சொல்லியிருக்கீங்க. அதுல இருந்து 1500 கம்மியா கொடுப்பீங்களா? 35 சொல்லியிருக்காரு. 1500 கம்மியா வந்தா கொடுத்துட்டு வந்திருக்காரு. பால் எத்தனை லிட்டர் நான் சொல்லிருக்கேன்? 8 லிட்டர் சொல்லிருக்காங்க. பால் பாத்தீங்கன்னா 8 லிட்டர் சொல்லிருக்காங்க. ரெண்டுமே காலை 2 வருஷம் இருக்கும் போல. 2 பல்லு போட்டிருக்கோம். நல்லா இருக்கு 2 காலையும். வாங்கியிருக்காங்களா ஜோடியில? நான் யூடியூப் மாட்டு சந்தை டிஎன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஓமலூர். வாரம் சந்தைக்கு வரீங்களா? வாரம் வரீங்க. விலையெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? இங்க பரவாயில்லைங்களா? நாட்டு மாட்டு கிடேரி மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. இது பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? 6 பல்லு. எத்தனாவது ஈத்து மாடுங்கண்ணா? 4வது ஈத்து. ஓகே ஓகே. பால் எத்தனை லிட்டர்னா? ஒரு 4-5 லிட்டர் வரும். 4-5 லிட்டர் தான் வரும். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ நான் சொல்றீங்க? எவ்வளோ? 42,000 விலை சொன்னாங்க. 42 ரூபா சொல்லியிருக்கீங்க. யாராவது கேட்டிருந்தாங்களாண்ணா? 38,000 கேட்கறேன்னு தரல. 42 ரூபா சொல்லி 38 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. கொடுக்கல. நீங்க மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 40,000. 40 ரூபா தான் கொடுத்துருவீங்க. நீங்க தான் அதை வாங்கிருக்கீங்களாண்ணா? இது ஜோடி எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? 80க்கு வாங்கிருந்தீங்க. அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 1,10,000. 1,10,000 ரூபா சொன்னாங்க. 80 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க. ஓகே ஓகே. நான் பல்லு 2 பல்லு போட்டிருக்கானா? 2 பல்லு. போச்சு 2 பல்லு. உங்களை கான்டாக்ட் பண்ண அது மாதிரி மாடு வாங்க முடியுமாண்ணா? கொடுப்பீங்களா? காட்டு பக்கம் இருந்தா தான் வாங்க முடியும். இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் உங்ககிட்ட. இது 2 தான் வாங்கியிருக்கீங்களாண்ணா? எங்க இருந்து வரீங்க? சேலம் நிலவரப்பட்டீங்களா? ஓகே. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? பரவாயில்லைங்களா உங்களுக்கு வரது? சந்தை விலை நிலவரலாம் இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரே ஒரு நாட்டு மாடு மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க கண்ணுக்குட்டி. எத்தனை வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ நான் சொன்னாங்க? 5 ரூபா சொல்லி 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. சின்ன கண்ணுக்குட்டியாவது இன்னும் கம்மியா கேட்டிருக்கலாமேண்ணா? கிடைக்கல. ஓகே ஓகே. எத்தனை மாசம் கண்ணுங்கண்ணா? 1 வருஷம் கண்ணு. ஓகே ஓகே. நாட்டு மாடு காங்கைங்களா? இல்லை நாட்டு மாடு தான். ஓகே ஓகே. அண்ணா எங்க இருந்து வரீங்க? நல்லம்பள்ளி. நல்லம்பள்ளியிலேருந்து தருமபுரி மாவட்டங்களா? ஓகே ஓகே. இது பூர்ணி ரகங்களா 2மே? ஓகே ஓகே. எத்தனை மாசம் கண்ணுங்கண்ணா? 1 வருஷம் கண்ணு. ஓகே ஓகே. நல்லா இருக்கு 2மே.
இப்போ இந்த சந்தைக்கு நீங்கள் வாரம் வாரம் வரீங்களாண்ணா இல்லை அப்பப்போ வரீங்களா? வாரம் வாரம் வரீங்க. வாரம் வாரம் இந்த மாதிரி பூர்ணி ரக நாட்டு மாடு மட்டும் கொண்டு வரீங்களாண்ணா? வரும் இதெல்லாம் நம்ம சிந்து மாட்டோம். ஓ, அதிகமாக சிந்து மாடு கொண்டு வரீங்க, இது அப்பப்போ எப்பயோ கொண்டு வந்தால் தான். ஓகே ஓகே. இங்கே உங்களுக்கு விலைலாம் கட்டுப்படி ஆகுதுங்களாண்ணா? அங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கு கட்டுப்படி ஆகலை, கம்மியாக தான் விற்கிதுங்களா? ஓகே ஓகேண்ணா. இப்போ இது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 45 சொல்கிறீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 35 37 கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 மாதத்துல நல்லா பெருமாடாக வந்துடும். ஓகே. இது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா ஃபைனலாக? ஏதாவது முன்ன பின்ன கொடுக்கறதா பணம் போகும். 40,000 அப்புறம் இது வாங்கினதே நீங்கள் 40,000, 40 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. கன்னியா உள்ள கேட்கறாங்க. அதான் 40 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செனமாடு, பால் மாடுலாம் இந்த பக்கம் நிறைய இருக்கு. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செனமாடு பால் மாடு அதிகமாக வரும். உச்சப்பு சிந்து மாடு எல்லாம் கலந்து வரும். இதெல்லாம் செனமாடுங்களா இல்லை பால் மாடுங்களாண்ணா? செனமாடுங்க. இதெல்லாம் என்ன ரேட்டு நான் சொல்கிறீங்க? 85 ரூபா சொல்லுங்க. 85 ரூபா ஒவ்வொன்றும். எவ்வளோ வரல நான் கேட்டிருக்காங்க? 75 சொல்லுதுங்க. 75 சொல்லுதுங்க. 85 அது 75. எத்தனாவது ஈத்து மாடுங்கண்ணா? 2வது வீட்டுங்க தலசனா. இது தலைச்சங்கடாரி, இது 2வது ஈத்து. அது இது எத்தனை லிட்டர்ண்ணா பால்? இது ஒரு 17 லிட்டர் கறக்குங்க. 17 லிட்டரு. ஓகே சூப்பர்ண்ணா. இது மேலே எவ்வளோண்ணா கொடுத்துடலாண்ணா? ஒரு 70 ரூபா தான் கொடுத்துருங்க. இது 70 ரூபா தான் கொடுத்துருவீங்க. அதுண்ணா ஒரு 65 ரூபா கொடுத்துருங்க. 65 ரூபா தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. உச்சப்பு ரெண்டுமே நல்லா இருக்கு. அண்ணா உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி மாடு கொடுப்பீங்களா? கொடுக்குங்க. இப்போ ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 95 78 95 78 46 46 56 62 56 62. ஓகே. உங்கள் பேருண்ணா? கண்ணன். கண்ணன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சந்தையோட லெஃப்ட் சைடு உள்ள நுழைஞ்சு லெஃப்ட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா செனமாடு பால் மாடு. இங்கே இந்த சந்தைக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா செனமாடு பால் மாடு கொஞ்சம் அதிகமாக வரும். ஹெச்எஃப் ரகம், சிந்து ரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செனமாடு. நான் மாட்டு சந்தை டிஎன் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பார்த்தீங்கன்னா 4 செனமாடு கொண்டு வந்திருக்காரு. என்ன விலை சொல்கிறாருன்னு கேட்கலாம். எங்கேருந்து வரீங்க? நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் வரீங்க. வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்க? பாலாஜிங்க. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நம்ம அட்ரஸ். இது சந்தை வந்து சின்ன திருப்பதி காரவழி சந்தைங்கண்ணா. சனிக்கிழமை சந்தை நடக்கும். காலையில மணி ஒரு 5 மணிக்கு சந்தை கூடும். மணி ஒரு 9 to 10 மணி வரைக்கும் சந்தை நடக்கும். இந்த சந்தையில செனமாடு அதிகமா வரும். செனமாடு அதிகமா வரும். கைக்கறவையும் அதே மாதிரி வரும். செனமாடு வந்து அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் வந்து ஆட்டு சந்தை. இதே சந்தையிலேயே ஆடு, சின்ன கண்ணுக்குட்டிங்க எல்லாமே வருங்க. நம்ம செனமாடு இன்னைக்கு ஒரு 6-7 மாடு கொண்டு வந்துருந்து ஒரு 2-3 மாடு கொடுத்தாச்சுங்க. ஒரு 4 மாடு நிக்குது. ஒரு 4 மாடு மட்டும் நிக்குது. இப்போ 4மே பல்லு போட்ட மாடுங்களாண்ணா? 2 பல்லு, 4 பல்லு, 6 பல்லு, 2 எல்லா வயசுலயுமே இருக்குங்க. எல்லாம் எத்தனாவது ஈத்து மாடுங்கண்ணா? எல்லாமே தலைச்சி ஈத்து மாடு இருக்குதுங்க. ஈத்து மாடும் கொண்டு வந்தோம். 2வது ஈத்து 3வது ஈத்துல கொடுத்தாச்சு. தலைச்சி ஈத்து மாடு ஒரு 4 மாடு நிக்குது. ஓ, 4மே தலைச்சி ஈத்து தான். ஓகே ஓகேண்ணா. இந்த மாடு 43,000 விலை சொன்னாங்க. இது 40 ரூபா சொன்னோம். அந்த நடுவுல இருக்கிற மாடு. அந்த ஓரம் இருக்கிற மாடு 50,000 சொன்னாங்க. அது வந்து 45 சொன்னோம். அதாவது இது எல்லாமே வேலை சொல்றது இதுல இருந்து குறைச்சு கொடுப்போங்க. குறைச்சு கொடுப்போம். ஒரு 7 மாடு வந்துச்சு. 7 மாடு வந்துச்சு. அதான் 3 கொடுத்துட்டீங்க. 4 மாடு நிக்குதுங்க. இது விக்கல நிக்குது. ஓகே ஓகே. விலை வந்தா விற்போம், இல்லைனாக்கா அடுத்த சந்தைக்கு ஓடிப்போம். ஈரோடும் போவோங்க. ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தை. கருங்கல்பாளையம். அது என்னைக்குண்ணா? அது வந்து வியாழக்கிழமை காலையில சந்தை. வியாழக்கிழமை காலையில. இந்த நாட்டு பால் மாடு, செனமாடுலாம் அங்க வந்து வியாழக்கிழமை கூடுது. நாட்டு மாடுலாம் புதன்கிழமை வருதுங்களாண்ணா? அது வந்து புதன்கிழமை. வியாழக்கிழமை வந்து ஜெர்சி, ஹெச்எப் அந்த மாதிரி. ஓகே ஓகேண்ணா. அப்படி மாடுகள் தேவை அப்படின்னாலும் நம்ம நம்பருக்கு வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் சொல்றேன். இங்க சின்ன திருப்பதி சந்தை, அதாவது கார்வழி சந்தையில வேணாலும் வாங்கிக்கலாம். ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தையில வாங்குறதுனால செனமாடு, கண்ணு மாடு எது வேணாலும் 1 லட்சம், 1.5 லட்சம், சின்ன விலை ஒரு 35,000, 40,000 வந்து அதிக ரேட் வரைக்கும் எல்லா பட்ஜெட்லயுமே மாடு வாங்கிக்கலாம். இங்க வேணாலும் வாங்கி கொடுப்போம், அங்க வேணாலும் வாங்கி கொடுப்போம். நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வேண்டாம் தேவைப்படுற கஸ்டமர் வந்து கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணி பேசுங்க. நான் வர சொல்ற டைமிங் கரெக்டா வந்தீங்கன்னா பார்த்து பொறுமையா பார்த்து சுத்தி பார்த்து நல்ல மாடா தப்பு இல்ல சொல்லி சுத்தமா பார்த்து எடுத்துக்கலாம். நம்பர் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க.
866 ஆ. 76 12 ஆ. 012. என்னோட பேர் வந்து மாட்டு வியாபாரி பாலாஜி. பாலாஜி. நம்ம அட்ரஸ் வந்து சேலம் மாவட்டம் தாரமங்கலம். ஓகே எப்பனாலும் கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம். இது போக நம்ம வீட்லயும் எப்பயும் மாடு இருக்கும். ஓகே இப்போ சென மாடு பால் மாடு மட்டும் தான் பண்ணுறீங்களாண்ணா கண்ணுக்குட்டி காளைக்கண்ணு? கண்ணுக்குட்டி அந்த மாதிரி தேவைன்னா நம்ம முத்துநாயம்படி சந்தையில் எடுத்து கொடுக்கலாம். சரி ஓகே. அது வேணாலும் எடுத்துக்கலாம். கைக்கறவை, ஆ. கிடாரிக்கண்ணு, எருமக்கண்ணு, ம். வெட்டு மாடு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க. ஓகே அந்த சந்தைக்கு அவங்க கால் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம என்ன டீட்டெயில் ஓகே கூப்பிட்டாங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே.